வணக்க மக்களை, சற்றுமுன் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதாம். நிதிஷ்குமார் முதல்வர் பதவி காலியா? ஆரம்பித்த பாஜக. அதிமுகவுக்கும் அதே அச்சமாம். எடப்பாடிக்கு இதே கதிதானா? மாறும் அரசியல் களம் என்ன? வாங்க வீடியோவை மூலியமாக காணலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் ஒட்டி தான் அனைத்து கட்சிகளுமே பம்பரமாக செயல்பட தொடங்கிவிட்டது தமிழகத்தில். அதாவது அனைத்து கட்சிகளுக்குமே இந்த தேர்தல் என்பது மிக முக்கியமான தேர்தலாக பார்க்கப்பட்டு வருகிறதாம். அந்த வகையில்தான், அதாவது மீண்டும் ஆட்சியை பிடித்துவிட நிலப்பாட்டில்தான் அதற்கான வேலைகளை ஸ்டாலின் அவர்கள் தொடங்கிவிட்டாராம். அதாவது மீண்டும் கைப்பற்ற வேண்டுமென எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடியாரும் அதற்கான வேலைகளை தொடங்கிவிட்டாராம். இந்நிலையில் தான் தமிழகத்திலே 2 திராவிட கட்சிகளுக்குத்தான் தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய போட்டியானது 2026 சட்டமன்ற தேர்தல் கண்டிப்பாக அமையும் என்பதை இந்த அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறதா. பீகார் நடைபெற்ற, அதாவது நிதிஷ்குமார் முதல்வர் பதவியிலிருந்து ஒதுங்கும் நிலையில்தான் அங்கு நேரடியாக பாஜக அதனை கண்ட்ரோலில் எடுக்கிறதா. இதற்கிடையில் தான் இன்று பீகாரில் நடப்பதை போன்ற ஒரு சம்பவம் நாளை தமிழ்நாட்டிலும் கூட நடக்கலாம் என்று அச்சம் எழுகிறதா. அதாவது எடப்பாடிக்கு பதிலாக பாஜகவை சேர்ந்த ஒருவரே கூட முதல்வர் பதவிக்கு வரலாம் என நெட்டிசன் மத்தியில் ஒரு பரபரப்பை கிளப்பியிருக்கிறதா. பீகார் மாநிலத்தில் இப்பொழுது ஒரு மிகப்பெரிய அரசியல் என்பது மாற்றம் நடந்திருக்கிறதா. அங்கு 20 ஆண்டுகளாக மேலாக பீகார் முதல்வராக பணியாற்றி வந்த நிதிஷ்குமார் அவர்கள் தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்கிறார். அதாவது நேற்றே இது தொடர்பான தகவல் வெளியான போதிலும் இன்றுதான் நிதிஷ்குமார் அதை ஒரு அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். இதன் மூலம் அவர் பீகார் அரசியலிருந்து ஒதுங்குவதாக உறுதியளித்திருக்கிறார். அதாவது நாடாளுமன்றத்தில் 2 அவைகள், மாநில சட்டமன்றத்தில் 2 அவைகள் என அனைத்திலும் உறுப்பினராக வேண்டும் என்பதுதான் தனது நீண்டனாக விருப்பம் என அவர் தனது ட்விட்டரில் பதிவிட்டிருக்கிறார். நிதிஷ்குமார் ஏற்கனவே லோக்சபா உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், சட்ட மேலவை உறுப்பினராக இருந்து வந்த நிலையில்தான் இப்பொழுது ராஜ்யசபாவிலும் உறுப்பினராவதன் மூலம் தனது கனவை நிறைவேற்றுகிறாராம். மேலும் இதனால் வரை தன்னை நம்பி வந்த ஆதரவாளர்களுக்கும் நன்றி என பதிவிட்டிருக்கிறார். பீகார் சட்டசபை தேர்தலை பொறுத்தவரை அங்கு மொத்தம் 243 சீட்டுகள் உள்ளதாம். அதில் பாஜகவுக்கு மட்டுமே 89 இடங்கள், நிதிஷ் கட்சிக்கு 85 இடங்கள் மட்டுமே உள்ளது. பாஜகவே அங்கு தனி பெரும்பான்மையாக கட்சியாக இருந்தாலும் கூட தேர்தலுக்கு பிறகு அவரே முதல்வராக தொடர்ந்தார். இந்த சூழலில்தான் நீண்ட அரசியல் அனுபவம் கொண்ட நிதிஷ்குமார் முதல்வர் பதவியிலிருந்து விலகியுள்ளாராம். அவருக்கு பதிலாக பாஜகவிலிருந்து நேரடியாக ஒருவர் முதல்வராக வருவார் என தெரிகிறது. நிதிஷ் மகனுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படும் என சொல்லப்பட்ட நிலையில்தான் நிதிஷ்குமார் இந்த முடிவை பல்வேறு கேள்விகளும் அரசியல் அரங்கில் எழுப்புகிறதா. பீகார் தேர்தலுக்கு முன்பாகவே முதல்வர் வேட்பாளர் தொடர்பை சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது என்டிஏ கூட்டணி நிலவியதாம். இது வாக்காளருக்குள்ளில் ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கிறதா. இதற்கிடையில் தான் கண்டிப்பாக நிதிஷுக்கு நேர்ந்த நாளை கண்டிப்பாக தமிழகத்திலும் எடப்பாடி பழனிசாமிக்கு நேரிட வாய்ப்பு இருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறதா. இந்த வகையில்தான் மேலும் திமுக, விசிக உள்ளிட்ட கட்சிகள் கூட சீக்கிரமே அதிமுகவை பாஜக விழுங்கிவிடும் என்ற சாடி வருகிறார்களாம். இந்நிலையில்தான் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது கண்டிப்பாக தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி என்பது தமிழகத்தில் கண்டிப்பாக வெற்றி பெற்றால் யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதுதான் ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்படுகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.